நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக 1110 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தப் போவதாக தமிழக அரசு அறிவிப்பு செய்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் இந்த ஒரு அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், இந்த 1110 ஏக்கர் நிலங்களில் பல ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்கள். அந்த விவசாய நிலங்களை நம்பிதான் அந்த விவசாயியும் அவருடைய குடும்பங்களும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. தொழில் வளம் என்பது ஒரு மிகச்சிறந்த வரவேற்கக்கூடிய திட்டம்தான். ஆனால் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலம் என்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடந்திருக்கிறது. தொழிற்பேட்டையை வரவேற்கின்ற அந்த மக்கள் அந்த தொழிற்பேட்டையை அமைப்பதற்கான கையகப்படுத்துவதற்கான நிலம் என்பதை மாற்று இடத்திலிருந்து நிலத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற கோரிக்கையும் அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. தற்பொழுது இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அரக்கோணம் பகுதியில் இந்த 1110 ஏக்கர் நிலங்களில் சிப்காட் அமைக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல இடங்களில் கருத்து கேட்பு கூட்டங்கள் விவசாயிகள் மத்தியில் நடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுப்பப்படுகிறது. களத்தில் இருக்கும் உண்மையான நிலவரம் என்ன? இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கான அறிவிப்பு என்பது எப்போது வெளியிடப்பட்டது? கருத்து கேட்பு கூட்டம் உண்மையாகவே நடத்தப்பட்டதா? விவசாயிகளின் கருத்துக்கள் எந்த மாதிரியாக அங்கே பதிவு செய்யப்பட்டது? அப்படி நிலம் கையகப்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த விவசாயிகள் சந்திக்க இருக்கிறார்கள்? இதற்கான மாற்று திட்டங்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிய பல விவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் உற்பத்தியை பெருக்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பின்தங்கிய பகுதிகளில் தொழில் வளத்தை பெருக்கும் வகையில் ஆங்காங்கே தொழிற்பேட்டைகள் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி வேலூர் மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் 1110 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழிற்பேட்டை அமைக்க அரசு முடிவு செய்தது. இதற்காக பணப்பாக்கம், துறையூர், நெடும்புலி, அகவலம், பெருவளையம், கன்னிகாபுரம், மோட்டூர் ஆகிய கிராமங்களில் உள்ள 926 ஏக்கர் பட்டா நிலங்களையும் 183 ஏக்கர் புறம்போக்கு நிலங்களையும் கையகப்படுத்தப் போவதாக அறிவித்தது. ஆனால் நிலம் கையகப்படுத்துவது குறித்து விவசாயிகளிடம் முறையான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி சப் கலெக்டர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்திய அதிகாரிகள் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. நிலம் கையகப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அரக்கோணத்தில் தனி அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அரசின் இந்த நடவடிக்கைக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தொழிற்பேட்டை அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடம் வளமான விளைச்சல் நிலம் என்றும் இதற்கு பதிலாக வேறு இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக தொடங்கப்படும் திட்டங்கள் வரவேற்கப்பட வேண்டியவைதான். ஆனால் அந்த திட்டம் இன்னொரு வாழ்வாதாரத்தை முடக்கிவிடக்கூடாது என்பதே எல்லோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரக்கோணம் தொழிற்பேட்டை விவகாரத்தில் மறுபரிசீலனை செய்யுமா அரசு? தற்பொழுது அரக்கோணம் பகுதியில் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய அறிவிப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரமாக கருதப்படும் இந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்கின்ற போராட்டமும் அந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. தற்பொழுது இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் காண்டீபன். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார் பாரதிய கிசான் சங்கத்தைச் சேர்ந்த திரு முனுசாமி. இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் காண்டீபனிடம் கேட்கலாம். வணக்கம் காண்டீபன், அரக்கோணம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கு? அந்த விவசாய நிலங்களுக்கான நீர் ஆதாரம் என்பது எப்படி இருக்கு? வணக்கம் ஹேமா. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சி மாவட்டம் என அறிவிக்கப்படாத ஒரு மாவட்டமா இருக்கிறது. இந்த மாவட்டத்துல நீர்வளம் முற்றிலும் அற்ற ஒரு மாவட்டமா இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய நெடும்புலி, துறையூர், பெருவளையம், அகவலம் இந்த கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 900
28.57 ஏக்கர் நிலப்பரப்பையும், அதாவது 1163 புறம்போக்கு நிலத்தையும் உட்பட 1163 ஏக்கர் நிலத்தை வந்து அரசு கையகப்படுத்துறதுக்கு ஒரு திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான பணிகளை வந்து துவக்கி இருக்காங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரத்திலையும் தொழிலையும் வந்து இன்னைக்கு இந்தியா வந்து முன்னிலையில நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த நாட்டோட இன்னொரு முதுகெலும்பான விவசாயம் வந்து முடக்கப்படக்கூடாதுன்றது இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுல நாம குறிப்பா பார்க்கணும்னா வேலூர் மாவட்டத்துல பல்வேறு பகுதியில வந்து வறட்சி நிலவுது. அதாவது விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அதே இப்போ இங்க கையகப்படுத்த போகக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு உண்டான நீர் ஆதாரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று சுனைகள்ல இருந்து கிடைக்குது. இந்த பகுதியில ஓரளவு வளமிக்க ஒரு விவசாயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளோட நிலத்தை வந்து அரசு இப்ப கையகப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளும் சோதனைக்குள்ளும் ஆளாயிருக்கிறாங்க. இதுல இன்னொரு கட்டமா வந்து விவசாயிகளை வந்து கூட்டி அவங்களுடைய கருத்து கேட்பு எதுவுமே நடத்தாம தனித்துறை ஆட்சியரை அமைத்து வேலூர்ல வந்து பூஷணம் தேவின்றவங்க தலைமையில வந்து இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு உண்டான பணியை துவக்கிறது. தொடர்ந்து பேசலாம் காண்டீபன். தற்பொழுது இந்த அரக்கோணம் பகுதியில் ஏற்கனவே வேலூர் மாவட்டம் வறட்சி மாவட்டமாக அறியப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த பகுதியில்தான் ஓரளவிற்காவது விவசாயம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துவது குறித்த அறிவிப்பு தமிழக அரசால் செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதி விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. இது பற்றி திரு முனுசாமி அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில தொழில் வளம் மற்றும் வேலை வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கு? தொழில் வளம் அவசியம்தான் மேடம். ஆனா எங்களுக்கு அந்த பணப்பாக்கம் காவேரி பாக்கத்துக்கு வந்து காவேரி பாக்கம் ஈஸ்ட் நார்த் சைட்ல வந்து நிறைய நீர்வளம் ஆத்து பாசனத்துல விவசாயம் நல்லபடியா நடக்குது. வேலூர் மாவட்டத்திலேயே அந்த பகுதி தான் வந்து கொஞ்சம் நீர்வளமான பகுதிங்க. அந்த பகுதியை அரசு வந்து எப்படி தேர்வு பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல சிப்காட்டுக்காக. அது எங்களுக்கு பெரிய வருத்தம் அளிக்குது. இப்போ சிப்காட் வர்றதுனால விவசாயிகளுக்கு என்ன லாபம்ன்றதுதான் விவசாயிகளுடைய சிந்தனை. ஏன்னா ஏற்கனவே வாழ முடியாம விவசாயம் பண்ணி ஏதோ வயிற்று பொழப்பு மட்டும் கழுவிக்கிட்டு இருக்கிற விவசாயிகள், அது கூட இல்லாம அவங்கள வந்து வெளியேற்றுற ஒரு அதாவது அகதிகளா தான் அவங்க போகணும். அந்த நிலம் அவங்க கிட்ட இருந்து அரசாங்கம் அபகரிப்பு பண்ணி தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க அங்கிருந்து அகதிகளா தான் அண்டை மாநிலத்தில் போய் வேலை செஞ்சு கூலி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்கன்றது தான் எங்களுடைய சங்கம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுங்க. எப்படி இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ அரக்கோணம் பகுதியில் எம்ஆர்எஃப்னு ஒரு ரப்பர் டயர் ஃபேக்டரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த டயர் ஃபேக்டரி ரப்பர் ஃபேக்டரி வந்தா அந்த சுற்றுப்புறம் முழுக்க இருக்கிற பொல்யூஷன் கெட்டு போய் அங்க எல்லாருக்கும் டிபி ஆஸ்மா மாதிரி வியாதிகள் பரவும் அப்படின்னு எல்லாரும் அப்ஜெக்ஷன் பண்றதுக்காக எல்லாம் ஒண்ணு திரண்டாங்க அந்த கிராமத்து மக்கள் எல்லாம். அப்ப இருந்த அந்த ஆட்சித்தலைவர் அதிகாரிங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சொன்னாங்க, இங்க இந்த பகுதியில ஒரு ரப்பர் ஃபேக்டரி வருது, உங்க பிள்ளைங்க தான் எல்லாருமே ஆபீசர்ஸா வரப்போறாங்க, இன்ஜினியரா வரப்போறாங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு அந்த 340 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தையும் ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு அந்த ரப்பர் ஃபேக்டரி கொழுத்த லாபத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பகுதியில இருக்கிற எந்த விவசாயியும் விவசாய குடும்பத்து பிள்ளைங்களும் அந்த ரப்பர் ஃபேக்டரியில தினக்கூலியா மட்டும்தான் வேலை செய்ய முடியுதே ஒழிய அவங்களால வந்து அங்கேயும் நிறைய பேர் என்ஜினியரா இருக்காங்க, நிறைய பேர் எம்பிஏ பண்ணிட்டு பிசினஸ்லயும் இருக்காங்க. அவங்க எந்த ஆபீஸ் ஒர்க்கோ இல்ல அவங்களுக்கு அந்த தொழில் இதுல வந்து பர்மனன்ட் ஜாப் அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, சிஎல்ல தான் ஒர்க் பண்றாங்க. காலமே அப்படியே கழிஞ்சு போச்சு. இப்ப எங்களுக்கு அதுல இருந்து கிடைச்ச ஒரே பரிசு என்னன்னா அந்த சுற்றுச்சூழல் கெட்டு எல்லாருக்கும் வந்து அந்த ஏரியாவில் ஹார்ட் அட்டாக்கும் ஆஸ்மாவும் தான் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. இதே மாதிரி வரும் அப்படின்ற ஒரே பயத்துல தான் அந்த இடத்துல சிப்காட் எங்களுக்கு வேண்டாம். அதனால எங்களுக்கு எந்த விதமான ஆதாயமும் இல்ல. இப்ப சிப்காட் அமைக்கிறதுனால இப்ப ஏற்கனவே வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்டரும் சொன்னாங்க அங்க வந்து தொழில் வளம் அப்படிங்கறது ரொம்ப குறைவா தான் இருக்கு, ஏற்கனவே வறட்சி மாவட்டம் அப்படின்னா. இப்போ இந்த சிப்காட் அமைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையும் இருக்கு. அப்போ எந்த உபயோகமும் இல்ல அப்படிங்கறது எப்படி நீங்க யார் உத்தரவாதம் எங்களுக்கு கொடுக்கறது? எங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கின்ற உத்தரவாதத்தை யார் கொடுப்பாங்க? அதுதான் நம்ம கேள்விக்குறி. திரு முனுசாமி சார், இப்போ இந்த வேலூர் பகுதியில தொழிற்பேட்டை அமைக்கணும் அப்படின்னு அரசு முடிவெடுத்ததற்கு காரணம் என்ன?
இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டிருக்கா? தொடங்கப்பட்டிருக்குமா? அது சர்வேயர் அளவு பண்ணிட்டு போனாங்களே ஒழிய முன் அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. எந்த விவசாயியும் முன்னாடி அறிவிப்பு உங்க நிலங்களை நாங்க அரசு கையகப்படுத்த போது, இந்த இடத்துல தொழிற்பேட்டை வரப்போகுது அப்படின்னு யாருக்கும் சொல்லலைங்க. ஆனா அங்க இருக்கிற விவசாயிங்க கேட்டு ஏன் இந்த மாதிரி எங்க நிலங்களை நீங்க அளவு பண்றீங்க அப்படின்னும் போது அவங்க சொன்ன தகவலை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டோம் விவசாயிங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்கள், ஏதோ விவசாயிகளால் முடிஞ்ச அளவுல அங்கங்க போராட்டங்கள் நடத்தினாலும் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கற மாதிரி எந்த அரசாங்கமும் இல்லை. ஆனா நீங்க கேட்ட மாதிரி அங்க தொழிற்பேட்டை ஏன் அமைக்குது அரசாங்கம் அப்படின்னு சொன்னா, அது அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு நிச்சயம் அவங்களுக்கு லாபமா இருக்கும் அப்படின்னு நாங்க யாரும் நம்புறதா இல்லை. அந்த பல்லாயிரம் விவசாயிகளை அங்க 1200 ஏக்கரா அவங்க அதை ஆக்குபைட் பண்ண போறாங்க. அதுல ஒரு சில தொழில் நிறுவன முதலாளிகளை தான் கொண்டு வைக்க போறாங்க. அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாயிகளை வெளியேற்ற போறாங்க. இப்படிதான் நாங்க அங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆறுதல் கூட சொல்றதுக்கு அங்க எந்த அதிகாரியும் இல்லை. நாங்க எப்படி பழைப்போம், இது எங்களுக்கு வேற தொழிலுக்கு போறதுக்கும் எந்த விவசாயிகளுக்கு எதுவுமே தெரியாது, படிப்பறிவு கிடையாது. ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், விவசாயம் பண்ணலாம், இதுதான் எங்களுக்கு தெரியும். இதை விட்டு வேற தொழிலுக்கு போறதுக்கு எங்களுக்கு தெரியாது. அவங்க எங்களுக்கு கூடுதலா எங்களுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணி தருவோம் அப்படின்னு ஒரு சில அதிகாரிகள் சொல்றாங்க. அந்த விஓஓ அந்த மாதிரி சின்ன கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனா அதாவது கவர்மெண்ட் வேல்யூவேஷன்ல 4 மடங்கு உங்களுக்கு கூட்டி தர போறாங்க அப்படின்னு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு ஒரு ஏக்கர் 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரையில மார்க்கெட் வேல்யூ போயிட்டு இருக்குங்க. ஆனா அரசாங்கம் அந்த கவர்மெண்ட் வேல்யூ பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். அவங்க 4 மடங்கு கொடுத்தாலும் 4 லட்சம் தான் கொடுப்பாங்க. இந்த 4 லட்சம் எங்க, 15 லட்சம் எங்க பாருங்க. இது எங்களை ரொம்ப மனசு அதாவது மன உளைச்சலுக்கு எங்களுக்கு பயம் ஏற்படுது. விவசாயிகளுக்கு நாம எப்படி பழைப்போம், இந்த நிலத்தை எடுத்துட்டு அவங்க பணமே கொடுத்தாலும் அதை எப்படி அந்த பணத்தை டெவலப் பண்றதுன்னு தெரியாது விவசாயிக்கு. இருந்த கொஞ்ச நாள்ல அதை இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டு திரும்பவும் கூலி தொழிலாளி தான் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கூலி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தான் போகும். ஐயா, இப்போ இந்த அரசு இந்த சிப்காட் அமைப்பதற்காக எவ்வளவு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த இருக்கு? அந்த நிலங்களை நம்பி எத்தனை விவசாய குடும்பங்கள் இருக்கு? 1200 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துறதா இருக்காங்க. 1200 ஏக்கர். இதுல ஏறக்குறைய 3000 விவசாயி, சிறு சிறு விவசாயிகள் எல்லாம் சேர்த்த 3000 விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. ஆனா இதுல அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் அப்படி சொல்லக்கூடியவங்க அவங்க அங்க நிறைய சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க. அந்த சொத்துக்களை தவிர்த்து அதை ஒதுக்கிட்டு இந்த சிறு விவசாயிகளுடைய நிலங்களை மட்டும்தான் இந்த சிப்காட்டுக்காக நிலத்தை சர்வே பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நம்ம ரொம்ப வேதனையா நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வி. தொடர்ந்து பேசலாம் திரு முனுசாமி. தற்பொழுது இந்த பகுதியில் அமைக்க இருக்கக்கூடிய சிப்காட், அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தும் விவசாய நிலங்களாக இருக்கின்றன. எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன வழி என்கின்ற கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. தற்பொழுது நம்முடைய தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு முருகன். இப்ப அரக்கோணம் பகுதியில சிப்காட் அமைப்பதற்காக 1100 ஏக்கர் நிலங்களை அரசு கையகப்படுத்தப்பட இருக்கிறது. அதில் பல இடங்கள் விவசாய நிலங்கள் அப்படிங்கறதுனால மாற்று வழியில இந்த திட்டத்தை செயல்படுத்தணும், தரிசு மற்றும் புறம்போக்கு நிலங்களை அரசு இதுல எடுத்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுது. இதுல உங்களுடைய பார்வை என்ன? பாருங்க, த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்துலயும் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு சொல்ற இந்த நிலம் கையகப்படுத்தும் ஆக்ட் படி நிலம் எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கும்போது அந்த நிலம் யாருடைய நிலமோ அவர்கள் பாதிக்கிறேன்னு சொன்னதும், ஆனா மக்களுக்கு பொதுவா நன்மை செய்யற விஷயங்கள் தனியார்கள். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார் திரு முருகன். அவரிடத்தில் கேட்கலாம்.
வணக்கம் திரு முருகன். அரக்கோணம் பகுதியில சிப்காட் அமைப்பதற்காக அதாவது 1100 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்னு தமிழக அரசு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. இதற்கு விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. விவசாய நிலங்களை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இந்த தொழிற்பேட்டையை அமைக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்திலையும் சுதந்திர காலத்துக்கு முன்னர் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து செய்யப்படும் நடவடிக்கை போன்றதுதான் இந்த நடவடிக்கை. உதாரணமா இப்போ ஒரு ஊர்ல விவசாய நிலங்களை எடுத்து அந்த பாதையா ரயில் தடம் போடுறோம், எனக்கு நிலம் போயிடுச்சுன்னு அவர் சொல்ல முடியாது. நிலம் என்பது யாருமே தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானது அல்லங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாரும். நிலம் எல்லாமே மக்களுக்கு சொந்தம், அரசின் மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது. பட்டா இருக்குது ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துறதுனால மக்களுக்கு நன்மை செய்யும் திட்டங்களை கொண்டு வரும்போது இவருக்கு ஒரு காம்பன்சேஷன் பணத்தை கொடுத்துட்டு நாம அதை எடுத்துக்குவோங்கிறது உலகமெங்கும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, இப்ப இவர் சொல்றாருல, இவங்க சொல்றாங்கல்ல விவசாய நிலங்கள் இருக்குது, இதை மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிற சாதாரண நிலங்கள் எடுங்கன்னு. அதுல இவங்க எக்ஸ்பர்ட் கிடையாது. அதுல அரசுதான் எக்ஸ்பர்ட். விவசாய நிலத்தில் தான் தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் இல்லாமல் தொழிற்சாலைகள் நடக்க முடியாது. ஆக விவசாயம் நாங்கெல்லாம் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நிலங்களை கைப்பற்றிக்கோம். அந்த காலத்துல கலெக்டரா இருக்கும்போது, சப் கலெக்டரா இருக்கும்போது, ஆர்டிஓ இருக்கும்போது. அப்படி எடுக்கப்பட்ட நிலங்கள் ஒரு 15-20 பேரை பாதித்தால் ஆனா 15,000-20,000 பேருக்கு நன்மை செய்யும். அதனால இவங்க பேசுறது கருத்துப்படி சரியல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விவாதத்தை முன்னாடி ஒரு நம்ம பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த பெரியவர் உங்க முன்ன இருந்து பேசுறாருல, அவர் சொல்றாரு அங்க 1 ஏக்கர் போகும், 1 லட்ச ரூபாய் தருவீங்க எங்களுக்கு, ஆனா அது 15 லட்சம் ரூபாய் போகணும். அதெல்லாம் பழைய காலம். இப்ப எப்படின்னா கவர்மெண்டினுடைய ரேட்டும் மார்க்கெட் ரேட்டும் கிட்டத்தட்ட சரிசமமா இருக்கும். அதனால இந்த எதிர்ப்பலைகள்லாம் நாலாவட்டத்துல பழகி போயிடுச்சு இவங்களுக்கு. முன்னாடிலாம் நாங்க நிலம் எடுக்கும்போது யாரும் எதிர்க்க மாட்டாங்க, சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. அவங்க பிள்ளைகளே அங்கதான் வேலை செய்யணும் இல்ல. பொருளாதாரம் வளர்ந்தால், அந்த பகுதி வளர்ந்தால் அவர்களுக்கு நிறைய பல வேலைகள் கிடைக்கும். அந்த ஃபேக்டரியில தான் போய் வேலை செய்யணும் அவசியம் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களை எதிர்ப்பது அந்த புறத்து மக்களுக்கே நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. திருமுருகன், இப்ப ஏதாவது ஒரு அரசு திட்டத்திற்காக சில பகுதிகளில் நிலங்களை கையகப்படுத்தும் பொழுது அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னறிவிப்பை அரசு சார்பில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும்? பாருங்க, முன்னறிவிப்புங்கிறது என்னன்னா 4-1 நோட்டீஸ் சொல்லுவோம். இந்த லேண்ட் அக்விசிஷன் நில கையகப்படுத்தும் சட்டத்துல முத என்னன்னா தண்டரா போட்டு ஊர்ல சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு பட்டாதார பேருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுப்போம், 4-1 நோட்டிபிகேஷன். அந்த 4-1 நோட்டிபிகேஷனை வாங்கிட்டு தங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க எழுத்துப்பூர்வமா கொடுப்பாங்க. உடனே அவங்கள 5 என்கொயரின்னு ஒரு என்கொயரிக்கு கூப்பிடுவோம். அப்ப எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். எதுக்குங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் என்ன காரணம் சொல்லான்னு எழுதிக்குவோம். இதெல்லாம் எழுதிட்டு என்ன பண்ணுவோம், அதுல உள்ள நன்மை தீமைகளை அனலைஸ் பண்ணி 6 நோட்டிபிகேஷன் ஒண்ணு பண்ணுவோம். ஆக எங்களுக்கு தெரியாம நிலத்தை எடுக்காங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண பேச்சு தானே தவிர இவங்களுக்கு தெரியாம நிலத்தை எடுக்க முடியாது. ஆனா இவர் சொல்றபடி இந்த ஊர்ல போய் எல்லார்ட்டையும் கேட்டுட்டுதான் திட்டமிடலாம் நம்ம பண்ண முடியாது. அது எங்கேயுமே நடக்காது. இது புதுசா பேசுறாங்க அவங்க. இதுக்குன்னா லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை நாம எடுத்திருக்கிறோம் இந்த அரசாங்கத்துல. பல அரசாங்கங்கள் எடுத்திருக்கு. அதுல இவங்க இப்ப புதுசா டிவில அதிகமாயிடுச்சு, பேப்பர் அதிகமாயிடுச்சு, ரோட மறிக்கிற, ஸ்ட்ரைக் பண்ற, ஓட்டு வங்கி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு முருகன். இந்த அரக்கோணம் பகுதியை பொறுத்தவரை விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட்டை அமைக்கக்கூடாது என்கின்ற ஒரு குரல் விவசாயிகள் மத்தியில் இருக்க, ஒரு தொழிற்பேட்டை அமைப்பது என்பது பல ஆயிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நிலம் என்பது தனிப்பட்ட ஒருவருக்கு சொந்தமான ஒரு சொத்து அல்ல. அரசு எப்போது கேட்கிறதோ அப்பொழுது அதற்குரிய தொகையை பெற்றுக்கொண்டு அந்த நிலத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு
விதிமுறையும் இருப்பதாகவும் ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தொழிற்பேட்டை அமைப்பது என்பது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதே நேரத்தில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு முன்பே பலவிதமான முன்னறிவிப்புகளை கொடுத்துதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மரக்கோணம் பகுதியில் அமைய இருக்கக்கூடிய சிப்காட்டிற்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. இதற்கு என்ன விதமான அணுகுமுறைகள் வேண்டும், என்ன தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை பற்றிய பல விவரங்களை பார்த்து வருகிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் காண்டிபனிடம் பேசலாம். காண்டிபன், இப்ப உங்களிடத்துல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, இப்ப இந்த நிலம் கையகப்படுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு தண்டோரா போட்டிருக்கணும், ஒரு முன்னறிவிப்பு கொடுத்திருக்கணும், கருத்து கேட்பு கூட்டமோ நடந்து அவங்க கிட்ட கருத்து கேட்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்ததா? இப்போ ஏன் அங்க தொழிற்பேட்டை அமைந்தால் தங்களுடைய நிலங்கள் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி என்ன விதமான அச்சம் விவசாயிகள் மத்தியில இருக்கு? அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக. இப்ப இதை பத்தி நம்மளோட தெரிவிக்கிறதுக்காக விவசாய சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் தனபால் நம்மளோட இருக்கிறார். நம்ம தனபாலோட இருக்கணும். தனபால் சார், அதாவது பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலம் உங்களுக்கு எந்த விதத்தான பாதிப்பை ஏற்படுத்துது, அதே நேரத்தில் அரசு இப்ப கையகப்படுத்த போதுன்னு சொல்லி இருக்கிறதுக்காக தண்டோரா போட்டிருக்காங்களா? அப்படி நீங்க எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்ட காரணம் என்ன? ஐயா, தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய ஏரி காவேரிப்பாக்கம் ஏரி. அதனுடைய ஒரு பகுதி தான் விவசாய நிலம் இந்த பக்கம் இருக்குது. இன்னொரு பகுதி தெற்கால பாத்தீங்கன்னாக்க பூரா 4 வழி சாலைக்கு எடுத்தாகி போச்சு, பாசன பகுதி பூரா. இன்னும் அந்த பக்கம் போனா சிப்காட் ஏரியா போயிடுச்சு. அந்த மெயின் ரோடு பூராமே சென்னை டு பெங்களூர் வரைக்கும் சிப்காட் ஏரியா ஆகிட்டான். இது இந்த தெற்கால பகுதி இருதய மாதிரி அந்த பாசன பகுதி. தஞ்சைக்கு அடுத்தபடியா நெற்களஞ்சியம் என்பதற்கு மெயினான முதன்மையான இடம் இதுதான். இன்னைக்கு கூட இவ்வளவு பெரிய வறட்சியில பாத்தீங்கன்னா நெல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்பேற்பட்ட நிலத்தை எடுத்துட்டு ஏதோ ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னா, இங்க பக்கத்துல அரக்கோணத்துக்கு இங்க இருந்தா காய்கறி போகுது, இங்க இருந்து ராணிப்பேட்டைக்கு இங்க இருந்தா காய்கறி போகுது, ஏன் சென்னைக்கே இங்க இருந்தா காய்கறி போகுது, நெல் விளையுது. அதாவது மத்த பகுதி இந்த மாவட்டத்திலேயே மத்த பகுதிக்கு வாயிலா ஜீவனுக்கு கூட இங்க நெல் விளையிற பில்லு எடுத்துட்டு போய் தான் அங்க போடுறான் எல்லாருமே. அந்த அளவுக்கு ஒரு தெளிவா விவசாயம் இருக்கிற பகுதியை இவங்க எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அதை விட எல்லா இடத்துலயும் இந்த மாவட்டத்தில் உப்பு தண்ணியா போயிடுச்சு, குடி தண்ணீர் பூமிக்கு அடியில. ஆனா இங்க மட்டும் நல்ல தண்ணி கிடைக்குது. இந்த நல்ல தண்ணி இந்த மக்கள் சாப்பிடுறது மட்டும் இல்ல, இங்க இருந்து பக்கத்து ஊர்களை கூட எடுத்துட்டு போற ஒரு சூழ்நிலையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு செழிப்பான இடம். அதாவது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, பல லட்சம் மக்களுக்கு இங்க இருந்து உணவு தானியம் போய் சேருது. மெட்ராஸுக்கு அரக்கோணம் போகுது, ராணிப்பேட்டை போகுது, வாலாஜா போகுது. இந்த நகர மக்கள் எல்லாம் அழிச்சிட்டு ஒரு 500 ஒரு 1000 பேர் வேலைக்காக வேண்டி இந்த பகுதியை அழிச்சிடலான்றது எங்களால் ஏத்துக்க முடியாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் இவ்வளவு தெளிவான விவசாயம் வேற எங்கேயுமே இல்ல, இயற்கையான விவசாயம். இன்னைக்கு நெல் அறுவடையில நிக்குதுங்க. மாவட்டம் பூரா வறட்சி அறியுன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இங்க மட்டும் அறுவடை செய்யுதுங்கன்னா எந்த அளவுக்கு விவசாயத்துக்கு தகுதியான பூமி என்பதை இந்த அரசு உணர வேண்டும். இதுல யாரோ அரசியல் கால் புரட்சியோட ஏதாச்சும் இறங்கி இந்த மக்களை வேறுபடுத்தி இதை எடுக்கிறத விட இவங்க நாடோடிகளா ஏற்கனவே பல லட்சம் பேர் இந்த மாவட்டத்திலிருந்து பக்கத்து மாநிலங்களுக்கு ஓடிட்டு இருக்கான் பொழப்புக்கு. மண்ணு விட்டு, சொந்தம் விட்டு, பந்தம் விட்டு எல்லாம் போயிட்டான். இந்த மக்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட, தன்மானத்தோட வாழ்றான். இவனையும் வாழ்றது மட்டும் இல்லை, இவன் தான் இந்த பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு, அழிந்து விட்ட நகரங்களுக்கு இங்கிருந்து காய்கறிகள், நெல் எல்லாமே டெய்லி மார்க்கெட்டுக்கு போகுது. அந்த பல லட்சம் பேர் வாழ்றாங்களே சாப்பிட்டு, அந்த ஒரு சூழலை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால ஏதோ 1000 பேருக்கு வேலை கிடைக்குது, 5000 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 5000 பேரை நாடோடிகளை முடிக்கிட்டு இந்த பல லட்சம் பேருக்கு உணவு தடுத்து நிறுத்தறத எங்களால ஏத்துக்கவே முடியாது. அதனால எப்பாடுபட்டாச்சும் இந்த நகர மக்களுக்கு உன்னுடைய நன்மைக்காக நாங்கள் இந்த நிலத்தை விடவே மாட்டோம், அந்த நம்பிக்கையோட இருக்கிறோம். சரிங்க, இப்ப இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக அரசு ஏதாவது தண்டோரா போட்டிருக்கா, இல்ல உங்களை வச்சு மீட்டிங் ஏதாவது நடத்திருக்காங்களா? அதுல நீங்க எதிர்ப்பு ஏதாவது தெரிவிச்சிருக்கீங்களா? ஒரு சிலருக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. தண்டோரா போட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப தண்டோரா போடுறதுக்கு யாரும் வர்றதில்ல. ஏதோ விஓ கிட்ட சொல்லி அவங்க தெரிஞ்ச விவசாயி கிட்ட சொல்லி இருப்பாங்க. அவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல. நாங்களும் விவசாய சங்கத்து மூலமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அதாவது நியாயமான கருத்தை சொல்லி இருக்கிறோம். இதனால இந்த மக்களுக்கு நிலம் மட்டும் இல்லை, இந்த மக்கள் மட்டும் வாழ்றதில்ல, பக்கத்தில் இருக்கிற அரக்கோணம், சென்னை எல்லாம், இந்த பக்கம் வாலாஜா, காஞ்சிபுரம், இத்தனை பகுதி சாப்பிடுற மக்களுக்கு உணவு தானியம் காய்கறிகள் கொடுத்துட்டு இருக்கிற பகுதி. இந்த 4 கிராமம் பாத்தீங்கன்னா எவ்வளவு செழிப்பா இருக்குதுன்னு பாருங்க. இதுல ஏற்கனவே சொல்றாங்க, இப்ப சொல்லும் போது கூட சொன்னாங்க அரசுக்கு சொந்தமானது
தரிசா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து சென்னை வரையும் நெற்களஞ்சியமா இருந்து பூரா எல்லாம் யாரோ வாங்கி கல்கம்ம பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் போட்டுக்கிறான். அந்த இடத்துல அவங்க எடுத்தாங்கன்னா பரவாயில்லாத, இங்க விளையிற இடத்துல வந்து வாழ்றவனை ஏன் இந்த மாதிரி கெடுக்கணும்? சரி, உங்களோட எதிர்ப்பு நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தெரிவிச்சீங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உங்களுக்கு என்ன தெரிவிச்சு? இது வரைக்கும் தகவல் வரல. இனிமேல் வரும்னு எதிர்பார்க்கிறோம். நல்ல ஆட்சியர் இருக்கிறாருங்க, எல்லாமே மனிதாபிமானத்தோடு கேட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இந்த மக்களை காப்பாற்றலான்ற சிந்தனை அவங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்க. நிச்சயமாக ஹேமா, அதாவது இவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்புன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அரசாங்கம் நோக்கத்தை பார்க்குது தவிர, இந்த பகுதியிலிருந்து விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் வந்து பல லட்சம் மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய விவசாயத்தை அழித்துவிட்டு தொழில் வளத்தை மேம்படுத்துவது ஒரு நியாயமான முறையா என்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். காண்டீபன் திரு முனுசாமி அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொன்னாங்க, ஏன்னா பல லட்சம் பேருக்கு அங்கிருந்து உணவு வந்து கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. இப்போ திரு முருகன் அவர்களும் நம்ம கிட்ட தொலைபேசி வாயிலா சொன்னாங்க, இப்போ அரசு வந்து கேட்கும் பொழுது நிலத்தை வந்து கொடுக்கணும், ஏன்னா பல ஆயிரம் பேருக்கு அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்தியா முழுமைக்கும் இந்த மாதிரியான நிலைகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வச்சாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ முருகன் ஐயா சொன்னாருங்க, இது வந்து அரசுக்கு சொந்தமானதுதான் நிலம், இந்த மண்ணே அரசுக்கு சொந்தமானதுதான், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாம் எல்லாரும். ஆனா இதுல என்ன பிரச்சனை, அரசு எடுத்துக்கிட்டோம், நாங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண போறாங்க அரசாங்கன்ற கேள்விதான் விவசாயிங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு. ரெண்டாவது, அந்த வேலூர் மாவட்டத்திலேயே காவேரிப்பாக்கம் ஏரி தான் வந்து அதிக பெரிய பரப்பளவான ஏரி. அதன் கீழே நிறைய விவசாயம் வேளாண்மை சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு டெல்டா பகுதி. அது மற்ற பகுதிகள் எல்லாம் கூட வறண்டு இருந்தா கூட வேலூர் மாவட்டத்துக்கு அந்த ஒண்ணுதான் உயிர் நாடி. அந்த இடத்தை ஏன் ஆக்குபைட் பண்றாங்க? இப்ப நம்ம இப்போ ஒருத்தர் பெரியவர் அங்க சொன்னார் இல்லையா, அதாவது வந்து உணவுப் பொருள் எல்லா பகுதிக்கும் நான் அங்கிருந்து அனுப்புறோம் சொன்னாரு. அது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்ற வாழை இலையே இப்ப காவேரி பாக்கத்துல இருந்து தான் காஞ்சிபுரமும் அரக்கோணம் வேலூர் எல்லாம் வரக்கூடியதுங்க. இந்த அளவுக்கு அங்க வந்து நெல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய இடத்தை ஏன் பாழாக்கணும்? அந்த ஏரி தண்ணீர் இந்த மாதிரியான ஒரு தொழிற்பேட்டை வந்ததுன்னா நெல்ல அருமையான தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய இடம் நிச்சயமா அது வந்து பொல்யூஷன் ஆகி குடிக்கிறதுக்கும் உபயோகப்படாம பல வியாதிகளை உருவாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி விட்டுடும். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட சொல்றேன் மேடம், இப்போ ராணிப்பேட்டையில இருக்கிற தோல் அதாவது டேனரி இருக்கு இல்லையா, இதுவரையில இந்த அரசாங்கமோ இந்த அதிகாரிகளை என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணலையே. இப்ப ஐயா சொல்லலாம் இல்லையா அதுக்கு கருத்து? ஒண்ணுமே பண்ணல. எல்லாமே ஆத்துல தண்ணி, ஆத்து தண்ணியில கலந்து கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து எடுக்கிற தண்ணியை கூட குடிக்க முடியல, விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியல. விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சுன்னா எல்லாம் விவசாயம் அழிஞ்சு போகுது, தென்னை மரம் எல்லாம் பட்டு போகுது. உண்மையா இல்லையா? எத்தனை பத்திரிகைகளை நாம பாக்குறோம். இந்த மாதிரி அந்த இடமே சீர்கட்டு போகுது. அதனால அங்க வேண்டாம், வேற எங்கேயாவது எடுத்து ஒரு காட்டுல வச்சுக்கோங்க. இவங்களுக்கு என்ன மேடம், நாங்க ஓப்பனா சொல்றோம், நாங்க விவசாயிங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒளிவு மறைவு இல்லாம சொல்றோம் மேடம். அதாவது வந்து ஒரு சில தொழிலதிபர்களுக்காக தான் அரசுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஆணித்தரமா நாங்க விவசாயிகள் சொல்றோம். எங்களை விரட்டிட்டு ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை கொடுப்பாங்க, லட்சக்கணக்கான வெளியே போயிடுவோம். அப்ப என்ன லாபம்? மக்களுக்காக அரசா, அரசுக்காக மக்களா? இதுதான் எங்களுடைய வைத்தேர்ச்சல். நாங்க எப்படி மேடம் நாங்க பிழைக்கிறது? ஒவ்வொரு இடமா விரட்டிக்கிட்டே வர்றாங்க. இப்போ அந்த பாலாறு தோலாரா மாதிரி போச்சா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஆலாத்துல வர்ற தண்ணி சுத்தமா இருக்கா? இல்லையே. இதே தானே காவேரி பாக்கம் ஏரி ஆக போகுது. இந்த பையன் தான், இந்த அபாயம் எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு கெட்ட நேரம் தான் நாங்க சொல்லுவோம். தொடர்ந்து பேசலாம் திரு முனுசாமி. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளின் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக கருதப்படும் இந்த பகுதிகளில் சிப்காட் அமைக்கக்கூடாது, ஆனால் வேறு பகுதிகளில் இந்த சிப்காட்டை அமைக்க எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்கின்ற ஒரு கருத்து விவசாயிகள் மத்தியில் முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கு தங்களுடைய நிலம் கொடுத்தால் அதற்கு அடுத்த கட்டமாக இவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அரசு என்ன செய்ய போகிறது என்கின்ற ஒரு உத்தரவாதம்
உத்தரவாதத்தையும் விவசாயிகளுக்கு அரசு வழங்கவில்லை என்கின்ற ஒரு அச்சமும் அந்த விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. மேலும் ஒரு சில ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பார்கள், ஆனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பல லட்சம் விவசாயிகள் இதனால் வெளியேறக்கூடும் என்கின்ற ஒரு பயமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. காண்டீபனிடம் பேசலாம். காண்டீபன், இப்ப அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க. இப்ப இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கு அவங்களுக்கு எதிர்ப்பு இல்ல, ஆனா அவங்களுடைய விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதில் தான் அவங்க எதிர்ப்பை காட்டுறாங்க. அப்போ இந்த விஷயத்துல அரசோட அணுகுமுறைகள் எப்படி இருக்கும், இல்ல இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த கட்டமாக அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஏமா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா, அதாவது வந்து இந்த இடத்துல வந்து தொழிற்பேட்டை அமைக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுடைய விவசாய நிலம் வந்து கையகப்படுத்துறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அரசு அதையும் மீறி வந்து விவசாய நிலத்தை கையகப்படுத்தும் போது உங்களுடைய எதிர்ப்பலையை எப்படி காட்டுவீங்க? போராட்டம் மூலியமா தான் காட்டணும். அதற்கு முன்னாடி என்னன்னா ஒரு கருத்து சொல்ல வரேன். ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு வீடு பத்திச்சுன்னு சொல்லிட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது ஒரு வீடு பத்தினா எல்லா வீடுமே தான் பாதிக்கும். அதே மாதிரி ஒரு சில 1000 ஏக்கர் மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படின்னு அரசு சொல்லுது. ஆனா இந்த கழிவு வந்து தொழிற்சாலையுடைய கழிவு, அதனால் ஏற்படுகின்ற நீருடைய பாதிப்பினால அது உடனே பக்கத்தில் இருக்கிற ஏரி, இந்த சார்ந்த அந்த தொழில்பேட்டையில் இருக்கிற பகுதிக்கு சார்ந்த சில ஏரியெல்லாம் இருக்குது. அந்த ஏரியெல்லாம் அந்த கழிவு கலந்ததுன்னா பல 1000 ஏக்கர் நிலம் வந்து மற்றவங்களெல்லாம் கூட எல்லா விவசாயியுமே பாதிக்கும். அது வந்து மிகப்பெரிய இழப்பு. அந்த தொழிற்பேட்டை கொடுக்குற விவசாயிகளுக்கு மட்டும் இது இழப்பு இல்லை, மற்ற விவசாயம் ஒட்டுமொத்த விவசாயமே பாதிக்கும். ஒருத்தர் சொன்னாரு விவசாயம் பல 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா விவசாயம் கூட பல 1000 வச்சுதாங்க விவசாயம் பண்றோம். யாரும் மின்சாரம் மூலியமா ஒரு சுவிட்ச் போட்டு விவசாயம் நடந்துடல. ஆனா தொழிலாளர்கள் பல 1000 பேர் அதே நேரத்துல விவசாயம் பண்றதுனால எல்லா தொழிலாளிக்கும் இங்க வேலை கிடைக்குது. நீங்க அந்த தொழிற்சாலை கொண்டாந்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத அந்த தொழிலாளிங்க இடம்பெயர்ந்து வந்து வேற எங்கேயும் போய் வேலை. தொடர்ந்து பேசலாம் காண்டீபன், தொடர்ந்து பேசலாம். திரு முனுசாமி அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ இந்த நிலம் கையகப்படுத்துவதில் விவசாயிகள் பல்வேறு விதத்துல தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்துல அரசோட அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும், விவசாயிகள் சார்பா உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அரசு கிட்ட இருந்து இந்த விஷயத்துல என்ன மாதிரியான தீர்வை நீங்க எதிர்பார்க்கறீங்க? விவசாயிகள் இப்போ வேலூர் மாவட்டத்திலேயே பெரிய பரப்பளவு உள்ள ஏரி காவேரிப்பாக்கம் ஏரி. அந்த ஏரி பாசனத்துக்கு உட்பட்ட விளைநிலங்களை ஆக்குபைட் பண்றது வந்து நாட்டுக்கே பெரிய உணவு உற்பத்தியில பெரிய சீர்கேடு உண்டாகுங்க. எங்கே தரிசு நிலங்கள் இருக்குதோ அங்க போயிட்டு அவங்க சிப்காட் அமைச்சுக்கிறதுல அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்க உதவித்தொகைகள் கொடுத்து, அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு போகலாம். அது நாங்க வரவேற்கிறோங்க. ஆனா நிறைய விளைநிலங்களை அதாவது பாழடைக்கிறது தான் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது ஒரு காரணங்க. ரெண்டாவது, அவங்க விளைநிலைகளை அவங்க கையகப்படுத்தும் போது அந்த விளைநிலைகளுக்கு உண்டான உரிய விலையை கொடுக்கறது இல்ல. இப்போ பப்ளிக் செக்டார் அந்த பெல் கம்பெனின்னு ஒன்னு ராணிப்பேட்டையில இருக்குங்க. அந்த பெல் கம்பெனி ஆரம்பிச்சு இன்ன வரையில அங்க நிலம் ஆக்குபைட் பண்ணாங்க இல்லையா, அகபரிப்பு அரசு கையகப்படுத்திய அந்த நில உரிமையாளர்களுக்கு பணம் கொடுக்கலன்னு அரக்கோணம் கோர்ட்ல வழக்கு தொடுத்தாங்க விவசாயிங்க. அந்த வழக்கு தீர்ப்புப்படி அந்த வக்கீல் இதமா பாருங்க, அவங்க வந்து இத அந்த ஆர்டிஓ காரை வந்து ஜப்தி பண்றதுக்காக வக்கீல் போறாரு. அந்த இது நீங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு அரசாங்கமே வந்து பணம் கொடுக்காம அந்த சப் கலெக்டரே அதுக்கு வந்து பதில் சொல்லாம காரையே மறைச்சு வச்சுட்டாங்க ஜப்தி பண்ண முடியாம. ஒரு அரசாங்கமே இப்படி நடக்கும்போது மக்கள் கிட்ட எப்படி நம்பிக்கை இருக்கான்றதுதான் எங்களுடைய பயம். எப்படி நாங்க வந்து நிலத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு உரிய பணம் வந்து சேருமா, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை காட்டுவாங்களா, எங்க விவசாயிகளுக்கு குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க படிப்புக்கு தரத்துக்கு ஏற்ற வேலையை எங்களுக்கு வழங்குவாங்களா, இப்படிப்பட்ட இதை கூட நிவர்த்தி பண்ணி அதுக்கு தகுந்த அதிகாரிகள் வந்து பதில் சொன்னா ஓரளவுக்கு ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவுமே இல்லாம நாங்க தண்டோரா போட்டுட்டோம், விஓ அறிவிச்சிட்டாரு, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னா எங்களால இன்னும் உயிர் வாழ முடியாதுங்க, தற்கொலைக்கு தான் போயிடுவாங்க விவசாயிங்க.
உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு முனுசாமி. அரக்கோணம் பகுதியின் 1110 ஏக்கரில் சிப்காட் அமைக்க அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிலங்களை கையகப்படுத்துவதற்கான பணி தொடங்கக்கூடிய இடத்தின் பல இடங்கள் விவசாய நிலங்களாக இருக்கின்றன. அந்த விவசாய நிலங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு உணவுப் பொருட்கள் நாள்தோறும் அனுப்பப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். காரணம், அந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய இடங்கள் அனைத்தும் விவசாய வாழ்வாதாரமான ஒரு பாசன வசதி பெறக்கூடிய நிலங்கள் தான். சிப்காட் அமைப்பதற்கு எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் விவசாய நிலங்களில் அமைப்பதற்கு தான் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருவதாக கடந்த பல மாதங்களாக அந்த பகுதி விவசாயிகள் கூறி வருகிறார்கள். அதே நேரத்தில் பேருக்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு இந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. நிலம் கையகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கான இந்த நிவாரண தொகை என்பது சரியாக வழங்கப்படுமா? அதே நேரத்தில் இந்த நிலம் கையகப்படுத்தி அந்த தொழிற்பேட்டையை அமைக்கும் பொழுது அதற்கான வேலை வாய்ப்புகள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடும்? மேலும் நிலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயி அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதற்கு அரசு என்ன விதமான உதவிகளை செய்ய முன்வரும் என்கின்ற எந்த ஒரு கேள்விக்குமே பதிலளிக்காமல் இந்த நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் அரசு ஒரு உரிய பதிலை கொடுக்கும் பொழுது விவசாயிகள் அவங்களுடைய நிலங்களை வழங்குவதற்கான ஒரு யோசனையும் செய்யக்கூடும் என்கின்ற ஒரு கருத்தும் விவசாயிகள் மத்தியில் எழுப்பப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை பதிவு செய்த எமது செய்தியாளர் காண்டீபன் மற்றும் நமது செய்தி அரங்கில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த திரு முனுசாமி ஆகியோருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருக்கிறேன்.